மாமா இதெல்லாம் காட்டினா அத்தை பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுவாங்கல்ல. இறங்க முடிச்சு நாய் தும்முது போற காரியம் விளங்காது. வா மாப்பிள போலாம். இதெல்லாம் கண்டுக்காத மாமா, வா போலாம். இரு மாப்பிள. மாமா ஏய் ஸ்டாப். எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரும் வாயில சோறு வைக்க கூடாது. மேடம், அத்தை மேடம், பையனுக்கு அதுல குறை இதுல குறைன்னு பொண்ணு கொடுக்க மாட்டேனீங்களே. இந்த பார் மாமா. என்னடா மாமா? வேடடா மாமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாடுலேஷன்ல பேசினா பொண்ணு கிடைக்காது. கிடைக்காது எனக்கு என்னடா? ஓததான் கிடைக்கும். ஓ நல்ல வேளை ஞாபகப்படுத்தினடா. ஆத்திமா ஆத்திமா. இங்க பாருங்க, டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காரு. மனுஷனுக்கு ரெண்டாவது கிட்னிங்கிறது ஒரு ஸ்டெப்னி மாதிரி. நம்ம காருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, பஸ்ஸுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, லாரிக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, ஸ்கூட்டருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, அதே மாதிரி மனுஷனுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா. அது மாதிரி ஒரு கிட்னியோட மனுஷன் உயிர் வாழலாம்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமா. ஒரு நிமிஷம். இது வீக்லி மேக்ஸின் நாங்க படிச்சாச்சு. ஒரு டாக்டர் ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வயித்துல கத்திரிக்கோல் வச்சு தைச்சிட்டாரு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நடந்தது. பாயன் பாயன். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் டாக்டர் ஆடி பாடிட்டு இருந்த ஒரு நடிகைய சேர்ல உட்கார வச்சுட்டாரு. அது இந்தியால நடந்ததுன்னு சொல்லு மாமா. நீயே சொல்ல, அவங்க செவடியா? ஹலோ, இது ஃபாரின்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு அம்மாக்கு லெஃப்ட் முனையில கட்டி இருந்தா ரைட் ஆபரேஷன் பண்ணிட்டாரு ஒரு டாக்டர். எந்த டாக்டர் நம்ப நான் தயாரால. ஆல் ராங் டயக்னோசிஸ். சரி வாடா போலாம். மாமா ப்ளீஸ் ஹெல்ப் மாமா. என்னடா ஹெல்ப் பண்ண சொல்ற? அதான் உனக்கு ஒரு கிட்னி இல்லன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கறாங்க. ஹலோ தாத்தா, ஓ பையனோ மச்சனோ இங்க வந்து என் பாட்டி கிட்ட பொண்ண கொடுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. போனா அவங்கிட்ட கொடு. இத கொடுக்குறேன். ஹலோ சொல்லுப்பா. என் மான மரியாதை கெடுக்கிறதுக்கு அங்க போயிருக்கிறியா? இல்லப்பா, மாமா தான் தகராறு பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்தாரு. நான் எங்கடா கூட்டி வந்த? அவன் தான் உன்னை கெடுக்கிறானா? உடனே புறப்பட்டு வா. என்ன சொல்றாரு? புறப்பட்டு வர சொல்றாரு. டேய், மாமா இல்லனா அப்பா உயிரோட இருப்பாரா? எதுக்கு தாத்தா கிட்ட மாட்டி விட்ட? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்டி அப்படியே துப்புன? அம்மா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கறேன்னா அது காரணமே விஜய் தான். அவனை போய் திட்டி அனுப்பிச்சிட்டீங்களே. இதோ பாருப்பா, உங்க அம்மா சாகுறப்போ உனக்கு 5 வயசு, உங்க அண்ணனுக்கு 8 வயசு, விவரம் தெரிஞ்ச பசங்க. ஆனா உங்களை சின்னம்மான்னு கூப்பிட விடல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை அம்மான்னு தான் கூப்பிட வச்சிருக்கேன். உனக்கு கிட்னி தேவைப்பட்ட போது கூட பிளட் டெஸ்டுக்கு முதல்ல கையை நிட்டவன் நான் தான். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா என் பொண்ணை விட்டுருங்க. அத்தை, என் தம்பி மட்டும் அஞ்சலி கட்டிக்கணும்னு ஆசைப்படல. நம்ம அஞ்சலிக்கு அந்த ஆசை இருக்கு. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணை ஆசீர்வாதம் பண்றப்போ தீர்க்க சுமங்கலியா இருமான்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு சொல்ற ஆசீர்வாதம் இல்ல, அவ புருஷனோட ஆயுதுக்கு சொல்ற ஆசீர்வாதம். விஜய்க்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா தீர்க்க சுமங்கலியா இருமான்னு என் பொண்ணை வாழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அத்தா, பேசாம மாமாவோட ஓடி போயிடுங்க. எனக்கு என்னமோ அவ சொல்றதா பெட்டரா தெரியுது. மாப்ள ரொம்ப ஃபீல் பண்றடா. ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? புடுங்கடா. ரொம்ப நன்றி ஐயா. தர்மம் பண்ணுங்கம்மா. தாயே, உங்க குழந்தை ஊட்டி இருக்கலாம் புண்ணியம் உண்டு. 2 கண்ணு போட்டு போமா. தாயே, தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாப்பா, ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. தாயே தர்மம் பண்ணுங்க சாமி. கூட்டிட்டு சுத்துற. ஏய், அஞ்சலி தான் உனக்கு இல்ல நாய் போச்சுல. சுமாரான பொண்ணை பாரு. மாமா, நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாறா. ஏய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்திருந்தா என்ன, ஏகே படிச்சனோட உட்கார்ந்திருந்தா என்ன? நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணு தான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லிக்கிட்டா நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே.
விரோதி தாயே பராசக்தி. ஏய் ஸ்டாப் த மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு முடியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாப்ள அப்போ நாள்ல இருந்து நீயும் பயமுறுத்தாடா. அந்த பண்ணை புடுறா போடா. டேய் மாமா குரங்கு மேல போயிடுச்சு. ஏய் குரங்கு என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய் நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இதை தர மாட்டேன். ஏய் மாப்ள மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறா மாப்ள ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்ள இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ டேய் மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. இந்த தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணை கொடுங்க. அத்தை இன்னும் 2 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நடந்தாகணும். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஜோசியர் சொல்லிட்டாரு. எங்க வீட்லயும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தத்துல பொண்ணு இருக்கும்போது வெளியில எதுக்கு பொண்ணை கட்டிக்கணும்? நான் சொந்தம்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஞ்சலி தானே சொல்றீங்க? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். தேங்க்யூ ஆண்டி. வரேன். நில்ல, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. நான் விஜய் லவ் பண்றேன். எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா என்ன மேரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். காதலிக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இந்த நாட்டுல நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. நீ விஜய் லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். பட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனை விட எனக்கு தான் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கு. எனிவே கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ என்ன லவ் பண்ணா அதுவே போதும். ஹலோ, என் இடுப்பு வளைஞ்சி இருக்கும், நேரா இருக்காது. ஏய் எங்க அப்பா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க. நீ எப்படி மேல வந்த? செவிரேறி குதிச்சுதா? எங்க அம்மா பேசுனதுல அப்செட் ஆயிட்டியா? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன்னை சந்தோஷப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, போர்ட்ல எல்லாம் படம் வரையறியே, என் உடம்புல வரைவியா? எங்க வரையணும்? போய் இஷ்டம். பாம்பு படம் வரையட்டுமா? தலைய வரைஞ்சிட்டேன். முண்டம் வரையறதுக்கு இடம் வேணுமே. ஏய் இப்போ வால் போடணும். இங்க கொடு, நான் போடுறேன். இல்ல இல்ல, நான் தான் போடுவேன். நீ எவ்வளவு நீளம் போடுவே? 6 அடி போடுவேன். நான் 3 அடி போடுவேன். அப்போ நீயே போடு. இது சீட்டிங். பாம்பு வால் சுருட்டிக்கிச்சு. விஜய், நாம இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எங்க அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா தேவை. அப்பதான் உங்க வீட்லயும் சம்மதிப்பாங்க. அதை விட ஒரு ஷார்ட்கட். நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட குடும்பத்திலயும் எவ்வளவு பிரச்சனை வரும், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. வேற என்னதான் பண்ண சொல்ற? எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. அவங்க தான் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. எதையாவது பண்ணி எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா. இப்பவே வர்றோம்ங்கிறா. எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு. ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கினேன், அப்படித்தானே? அது கூட மாமா ஒரு ஐடியா. பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன்.
என்னடா சொல்ற? அம்மா அது வந்து முதலாளி ஒரு சாக்கு பை கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க, அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேர்டு சாக்கு பையா? ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. டேய், உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட உங்க அத்தை செம்ம கட்டடா, அவள சாக்கு தானே கட்டி தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய், வழியில எதுக்குடா? நம்ம வீட்ல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ரேட் ஈரம் காய வைக்கிறப்பா. அது வெளிய கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில என்னதான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான், வெளியில காய போட கூடாது. ஏட்டி ஒரு நாள் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கவா? இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்து தொலை கூடாதா? ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள கிடைச்சதா? மாமா இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய்ப்பா தொடாதீங்க மச்சான். இன்னைக்கு ஒரு நாள் கொடு மச்சான். சாமி சாமி, இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய், இது நீங்க 2 பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை என்னடா இவர் இந்த கஞ்சி கஞ்சிறாரு? போங்கடா. டேய் போங்கடா. இன்னைக்கு அவ்வளவுதானா? பண்றதுக்கு இல்லாம டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா, என்னப்பா இது? கக்கூஸ் கழுவுறாரு தெரியல மச்சான். அப்படியே இருக்கிற கார்ப்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டனா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் ஐயோ, மாப்பிள இந்த சாக்கு போய் மேட்டல் நீ நான் வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம் மாப்பிள. என் பையன் இதுல இழுக்காத மாப்பிள. அடச்சே, அவனுக்காக தான் மெயினா தேடனா. இது சாக்கு போக்குன்னு போயா. அவனுக்கு கண்ணு படக்கூடாது. இங்க இரு, நான் அப்புறம் வரேன். மாமா இங்க இருக்கு மாமா. ஜூட்ரா ஜூட். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.